வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் வந்து மிஸ்டர் மஜ்னு. இதான் படத்தோட பேராக இருக்கும். நல்ல ஒரு லவ் ஸ்டோரி, நல்ல ஒரு ட்ராமாவாக, நல்ல ஒரு ஃபேமிலி ஸ்டோரியாகவே இருக்கும். கண்டிப்பாக நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆகும். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா லண்டனில் தான் வந்து படம் எடுத்திருப்பாங்க. லண்டனில் நல்ல நல்ல அழகான இடங்களெல்லாம் வந்து இந்த படம் மூலிமா நல்லா காட்டியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். இப்போ வந்துட்டு இப்போ ஹீரோயினுக்கு தான் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருப்பாங்க. நிறைய மாப்பிள்ளைங்க வருவாங்க. ஹீரோயினோட அப்பா பார்த்தீங்கன்னா சுயம்வரம் மாதிரி நிறைய மாப்பிள்ளைங்களை வந்து நேரடியாகவே இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருப்பார். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. நிறைய பொய் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பொய் சொல்லிட்டு இருக்கேன்றதே அங்கேயே தெரிகிற மாதிரி நான் எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னுவாங்க. அங்கே ஒருத்தவங்க வந்துட்டு அவங்களுக்கு லைட்டர் கொடுப்பாங்க, சிகரெட் லைட்டர் கொடுப்பாங்க. அதனால் அந்த மாதிரிலாம் நிறைய போயிட்டே இருக்கும். நிறைய மாப்பிள்ளைங்களை பார்த்து எல்லாத்தையுமே அவங்க அப்பா ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். இப்போ தான் ஹீரோயினை காட்டுவாங்க. ஹீரோயின் அந்த கண்ணு மட்டும் ஃபஸ்ட்டு காட்டுவாங்களா, அந்த மாதிரி காட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்க டிவி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. டிவியில் என்ன பார்ப்பாங்கன்னா சிண்ட்ரெல்லா லவ் ஸ்டோரி இருக்கும்ல, அந்த ஒரு கார்ட்டூன் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இவர் தான் ஹீரோயின் சித்தப்பாவாக இருப்பார். உனக்காக உங்கள் அப்பா வந்துட்டு மாப்பிள்ளையை பார்த்துட்டு இருக்காரு, நீ என்னம்மா இங்கே வந்துட்டு இது கார்ட்டூனை பார்த்துட்டு இருக்க, வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி இருக்கணும்னு வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வரும் வந்து இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, அப்படி இருக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. பொண்ணுங்கக்கிட்ட இப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், அதாவது என்ன லவ் பண்ணணும், அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி லவ் பண்ணணும் அப்படின்னு மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே சித்தி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரிலாம் இப்போ யாராவது இருக்காங்களா, வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இவங்க தான் சித்தியாக இருப்பாங்க. உடனே சித்தப்பா சொல்லுவார், ஏன் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். எங்கே உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. உடனே சித்தப்பா பதறிக்கிட்டு அப்படின்ட்டு எஸ்கேப் ஆகிடுவார். பார்த்தியா எல்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி வந்து சமாளிச்சுப்பாங்க. இப்போ இவங்க தான் ஃப்ரெண்டு, அவங்க வந்திருப்பாங்க இவங்களை கூப்பிட்றதுக்காக. அதாவது ஹீரோயினும் இவங்களும் இப்போ ஒன்றா வெளியே போகிறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ தான் ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு வந்து ராமர் மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்க வந்ததும் வராதுமா நிறைய தும்மல் போட்டுட்டே இருப்பாங்க. உடனே சித்தப்பா சொல்வார், ஆமாம் இனிமேல் கிடச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சலிச்சுப்பார். சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்போ கிளம்பி காரில் தான் போயிட்டுருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தெரியாமல் ஒருத்தவங்களை வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடுவாங்க. அவங்கள்ட்ட போய் பதறிக்கிட்டு போய் சாரி கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு இறங்கி போயிட்டு இருப்பாங்க. என்ன இப்படி போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா அங்கே வந்து எல்லாம் நிறைய லேடிஸாக இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எதுக்காக இங்கே போராட்டம் என்ன நடக்குதுன்னு போய் கேட்கும் போது ஆளுக்கு சண்டை போட்டுப்பாங்க. விக்கின்ற ஒருத்தர், அவர் தான் ஹீரோ, அவருக்காக தான் இப்போ இவங்க எல்லாருமே அடிச்சுக்கிறாங்க. அவன் ஏன் ஆளுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவருக்காக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட கூப்பிட்டு உட்காந்து கேட்பாங்க. ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் அவங்க போகிற வேலையெல்லாம் விட்டுட்டு இப்போ இந்த போராட்டம் எதுக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து பொறுமையாக கேட்பாங்க. அங்கே உள்ளவங்களும் வந்துட்டு உட்காந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதாவது வந்துட்டு அந்த விக்கி இருக்கார்ல ஹீரோ, அவர் வந்து ரொம்ப அழகாக இருப்பார், அவர் ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார். எல்லா பொண்ணுங்களுக்குமே அவரை பிடிச்சிரும். எல்லாரும் போட்டு அவரை லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவரும் ஒரு ப்ளே பாய் மாதிரி தான். ஆனால் எல்லாரும் அவருக்காக அவ்வளோ இதாக இருப்பாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்களாம் ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறோம். அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா டீன் இருப்பாங்களா, அவங்களோட பொண்ணு வந்து இவரும் ஹீரோவும் அவரும் வந்து கம்பைன் ஸ்டடி பண்ணுறதுக்காக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணோட அம்மா வந்து பார்த்துட்டாங்க. அதை பார்த்த உடனே அவங்கள வந்து காலேஜ் விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்வாங்க. அதாவது இவங்க கம்பைன் ஸ்டடி பண்ணுறேன்னு சொல்கிறது வந்து அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால அவங்க அதை ரிலீஃப் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி தப்பான விஷயங்கள்லாம் அந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருப்பாங்க. அதை அவங்க அம்மா பார்த்துட்டு தான் கோவப்பட்டு அவரை காலேஜ்லேருந்தே நீக்கிடுவாங்க. உடனே இந்த பொண்ணுங்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணி அவரை வந்து திரும்ப காலேஜுக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த போராட்டமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க தான் ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸராக இருப்பாங்க. இப்போ இந்த விசாரணைக்கு இவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு பழக்கம் என்னென்னா, அவங்களுக்கு ஆம்பளைங்களை பார்த்தாலே பிடிக்காது. அதாவது அவங்க வேலைக்கு வச்சுருக்கிறவங்க எல்லாருமே ஆம்பளைங்களை தான் வேலைக்கு வைப்பாங்க. வச்சுட்டு அவங்கள வந்து இலக்காரமாக பேசுகிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இது ரொம்ப பேட் ஹேபிட். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. தப்பு செய்கிறவங்கள ஆணும் பெண்ணை கண்டிக்கலாம். இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இவர் வந்து இங்கே வந்து உட்காந்துருப்பாரு. இப்போ நீ அன்றைக்கி என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விசாரணை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்வார்னா, ஒரு பக்கம் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், ஒரு பக்கம் அவள் வந்து எக்ஸாமுக்கு அவளும் டென்ஷனாக படிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ அவளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் தப்பு பண்ணோம், என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய கதையாக சொல்லுவார். அதை அவர் ஜோடிச்சு ஒரு வர்ணனையாக சொல்கிறத பார்த்தோன்னா இவங்களுக்கே ஒரு மனசே மாறிடும். உடனே இவங்க இதுக்காக விசாரணைக்கு வந்தவங்களே வந்து கவுந்துருவாங்க. எந்த ஆம்பளைங்களையும் பிடிக்காத இவங்க வந்துட்டு இவரை பார்த்தோன்னே அப்படியே இது பண்ணிவிட்டு மேடம்னு கூப்பிடாத, என் பேரை சொல்லி கூப்பிடுன்ற மாதிரி இது பண்ணாங்க. அப்போ மொத்தத்தில் அந்த மாதிரி அவர் எல்லா பொண்ணுங்களும் நடக்கிற மாதிரி இவங்கள்ட்டே அந்த மாதிரி நடந்துக்கிட்ட மாதிரி தான் காட்டுவாங்க. உடனே இவருக்கு காலேஜுக்கு ஓகேவாயிடும். அவர் திரும்ப கண்டினியூ பண்ணுவார். அந்த டைமில் தான் ஹீரோயின் வந்து ஏர்போர்ட் வருவாங்க. ஹீரோ வந்து தெரியாமல் அவங்கள வந்து இடிச்சிருவார். சாரி சொல்லும் போது அவங்க வந்து கண்டுக்காமல் போவாங்க. இப்போ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருப்பாங்க, இந்தியா வரதுக்காக வந்திருப்பாங்க. நீங்கள் தமிழா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் ஒருத்தரையும் விட மாட்டார். அது மாதிரி வந்து பேசுவார். ஹீரோவை பற்றி தான் இவங்க முன்னாடி விசாரிச்சுட்டாங்களா, அதனால் அவரை சட்டை பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு பேசாமல் திரும்பி வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஏர்போர்ட்டில் அந்த வேலை நடந்துட்டு இருக்கோம்ல, இப்போ சீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹீரோட சீட்டுக்கு மட்டும் படத்தில் மட்டும்தான் அமையும். அந்த மாதிரி வந்து உட்காரும் போது அவங்க ஃபஸ்ட்டு உட்கார மட்டும் சீட்டு மாற்றி கேட்பாங்க.
இப்போ அங்கே இருக்கவங்க வந்து இப்போ மாற்ற முடியாது, இது ஒரு சீட்டு தான் இருக்குது உட்காருங்க அப்படி இப்படின்னு சொல்லணும். அவங்களும் வந்து உட்காந்துருவாங்க. ஹீரோ தொண பேசிகிட்டே இருப்பார். அப்போ அவங்க ஒரே வார்த்தையை சொல்லிட்டாங்க, உன்ன மாதிரி ஜென்ஸ் வந்து எனக்கு பிடிக்காது, எனக்கு ராமராக இருக்கிறவரை தான் பிடிக்கும் அப்படி இப்படின்னு அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்னை பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு அவர் கேட்டுகிட்டே இருப்பார். ஏன்னா மற்ற பொண்ணுங்கள்ட்ட பேசுகிற மாதிரி அவர் அந்த மாதிரி பேசி பார்ப்பார். இவங்க கரெக்டாக மாட்டாங்க. உடனே வந்து எல்லாமே எனக்கு தெரியும், உன்ன மாதிரி ஆம்பளைங்களை எனக்கு பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பிப்பாங்க. நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். ஏன்னு கேட்பாங்க, நல்ல வேளை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க, இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் இந்த ட்ராவல் ஃபுல்லாக வேஸ்ட் ஆக்கி உங்கள் பின்னாடி சுற்றி என் நேரத்தை வீணடிச்சிருப்பேன். இப்போ வேறு ஏதாவது பொண்ணு வரும், நான் அதை கரெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டே இருப்பார். அப்போ தான் ஹீரோயின் கேட்பாங்க, இப்போ உடனே வேறு பொண்ணு இங்கே வரப்போதான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம், நீ சொன்ன உடனே இப்போ வேற ஒரு பொண்ணு வந்துடும், இப்போ நீ அதை போய் கரெக்ட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க வந்துருவாங்க. டக்குன்னு வந்துட்டு அவங்க பிளேஸை தேடிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் அவங்களும் ஹீரோயினும் மாறி மாறி பார்த்துப்பாங்க. இவங்களை பார்த்தோன்னே இவங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணுவார், சீட் இதுதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஃப்ளைட்டு போக ஆரம்பிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாங்க. ஹீரோயின் வந்து இங்கே எட்டி பார்ப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் இந்த ரூமில் நின்றுக்கிட்டு எப்பவும் என்ன பண்ணுதோ அந்த மாதிரி வேலையை தான் ஹீரோ பண்ணிகிட்டு இருப்பார். அவங்களையும் வந்து அந்த அது எப்பவும் என்ன பண்ணுறாரோ அதுதான் சிம்பிளாக சொல்லணும், அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பார். ஹீரோயின் பார்த்துட்டு சீ அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்பவே வெறுப்பாக இருக்கும். ஒரு வழியாக ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிடும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஃபேமிலிஸ்லாம் வந்திருப்பாங்களே அது வெல்கம் பண்ணுறதுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்து அங்கே இறங்கினோடனே அவங்க அப்பா சித்தப்பாலாம் வந்திருப்பாங்க. அவங்க பார்த்தோன்னே இவர் தான் மாப்பிள்ளை. இப்போ இவர் எதுக்கு ஊருக்கு வந்திருக்காங்கன்னா, ஹீரோவோட சித்தப்பா இருக்கார்ல அவரோட பொண்ணுக்கு கல்யாணம். இந்த எல்லோ ஷர்ட் போட்டுருக்காருல டிஷர்ட், அவர் தான் வந்து மாப்பிள்ளையாக இருப்பார். ரிசீவ் பண்ணுறதுக்கு அவரே வந்திருப்பார். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அறிமுகப்படுத்திப்பாங்க. இப்போ என் சிஸ்டரும் இந்த ஃப்ளைட்டில் தான் வரான்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை சொல்வார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் அவங்களோட மாப்பிள்ளையோட சிஸ்டராக இருப்பார். இதுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் ரொமான்ஸ் பண்ணிட்டு வந்தார்ல, அவங்க கீழே இறங்கி வந்துட்டு அவங்க எல்லாரும் முன்னாடி அவருக்கு கிஸ் பண்ணிட்டு போவாங்க. என்னன்னு அப்பா கேட்கும்போது, இல்லைப்பா பெண்ணு கேட்டாங்க கொடுத்ததுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறாங்கன்றோட இதான் உண்மைன்னு கேட்கும்போது ஆமாப்பா அப்படின்னு சொல்லி சமாளிப்பார். இவர் ஹீரோட ஃப்ரெண்டாக இருப்பார். அவரும் வந்திருப்பார். இதில் இவங்க 2 பேருக்குள்ளே எப்படி இருக்குன்னா, ஹீரோ எப்பெல்லாம் போய் சொல்கிறாரோ அப்போ ஹீரோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு அடி விழும். அதாவது எங்கே இருந்தாவது ஒரு அடி வந்து விழுந்துரும். சின்ன வயசுலேருந்தே அதுதான் அவருக்கு பழக்கம். அதனால இவர் ஊருக்கு வந்துட்டார். இப்போ இவன் எத்தனை போய் சொல்ல போகிறானோ, எத்தனை அடி மேலே விழ போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு பயந்துக்கிட்டே இருப்பார். அவங்க அப்பாவும் கிண்டல் பண்ணிட்டு சரி வாங்க வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிடுவாங்க. அப்போ ஹீரோ வந்து தூங்கிட்டு இருப்பார். இப்போ இவங்களுக்கு தான் கல்யாணம். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்காக என்ன வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்கிட்ட கேட்பாங்க. அவங்க அந்த பெட்டி ஃபுல்லாக உனக்கு தான் அப்படின்னு சொன்னோன்னே அவர் திறந்து அதை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ தான் சித்திக்கிட்ட சொல்லுவார், இவளெல்லாம் நம்பாதீங்க, உங்கள் பையனையே நம்பாதீங்க, நான் தான் உங்களை பார்த்துக்க போகிறேன் அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிகிட்டே இருப்பார். சித்தப்பாவுக்கு வந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்கும். இந்த பொண்ணு தான் இப்போ உங்களுக்கு கல்யாணம் உங்கள் வீட்டில் இருக்காங்க, இன்னும் பையன் வந்து வரல. ஸோ இப்போயே போயிட்டுருக்கோம். அப்போ தான் வந்து சித்தி சொல்லுவாங்க, அவனை சித்தப்பா கூப்பிட்றாருன்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அவர் பார்க்க வருவார். அப்போ சித்தப்பா என்ன கேட்பார் அப்படின்னா, நீ உன்னோட அரியர்ஸ் எல்லாம் முடிச்சியா இல்லையா, இன்னும் 4 வருஷம் படிக்க வேண்டிய படிப்பை இன்னும் எத்தனை வருஷம் தான் படிச்சுட்டு இருக்க போகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டமாக பேசுகிற மாதிரி பேசுவார். அதெல்லாம் அவருக்கு இதனாலே சித்தப்பா கிட்ட அவர் வரவே மாட்டார். அவரை பார்த்தாலே ஒதுங்கி ஓடுவார். ஏன்னா அவர் கரெக்டாக தான் கேட்குறாரு, இருந்தாலும் அதெல்லாம் பிடிக்காதில்ல இப்போ உள்ள பசங்களுக்கு. அதனால சரி அப்பாவுக்கும் அது என்னென்னா சித்தப்பா திரும்ப ஆரம்பிச்சிடான்னு சொல்லிட்டு மகனை கூப்பிட்டு அங்கேருந்து நைஸாக கூப்பிட்டு வேலை கொடுக்குற மாதிரி கூப்பிடுவார். நம்ம மாப்பிள்ளையோட தங்கச்சி வந்திருக்கால, அவள் கொஞ்சம் ஷாப்பிங் போகணுன்னு சொல்கிறா, நீ போய் கொஞ்சம் கூட போய் ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். அதுக்கு இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோயின் வந்து இவன் கூட நான் ஷாப்பிங் போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க தான் ஹீரோயினோட அப்பா அம்மாவாக இருப்பாங்க. அவங்க போக சொன்னதுக்கு இவங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு இப்போ அவங்க நீ என்னப்பா லூஸு மாதிரி என்னை போக சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே அம்மாவுக்கு கோவம் வந்துடும். அப்பாவை லூஸு சொன்னா உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மிரட்டுவாங்க. உடனே அப்பா சொல்லுவார், நீ போய் வேலையை பாருமான்னு சொல்லிட்டு ஒய்ஃபை வந்து சமாதானப்படுத்தி அனுப்புவார். இப்போ ஹீரோவும் இங்கே வந்திருப்பார். அதாவது ஹீரோயினை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு இப்போ அவங்க ஷாப்பிங் பண்ணிட்டு வரணும் கல்யாணத்துக்காக. அப்போ வந்து ஹீரோயினோட அம்மா வந்து காஃபி கொடுப்பாங்க. ஹீரோயினோட அப்பாவுக்கும் காஃபி கொடுப்பாங்க. கொடுக்கும்போதே நீ போட்டியா அம்மான்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்காரர் கேட்பாரு. ஆமாங்க என் கையால் போட்டேன் உடனே சரி கொஞ்சம் பிஸ்கெட் மட்டும் எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை அனுப்புவார். அவங்க போய் பிஸ்கெட் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே அந்த செடிக்குள்ளே அந்த காஃபி எடுத்து ஊற்றிடுவார். இது என்ன சிரிக்கிறதா என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ அவங்க ஒய்ஃப் வந்து நின்றுட்டு கேட்பாங்க, அதுக்குள்ளே காஃபியை குடிச்சிட்டிங்களான்னு. ஆமாம்மா நீ போட்ட காஃபி வந்து அதுக்கு மேலே என்னால் பொறுமையாக வச்சுட்டு இருக்க முடியல, சீக்கிரம் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் ஹீரோ வந்து பார்த்துட்டே இருப்பார். இவர் தொட்டியில் அந்த காஃபியை ஊற்றினார்ல, அந்த உடனே இவங்க அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க, ஐயோ இந்த செடியும் செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம் காமெடியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் செடியிலெல்லாம் இப்படி நம்ம பண்ணக்கூடாது, அது செத்து போகிறது அது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஊற்றாமல் வேறு ஏதாவது பொம்மை வேலையோ இல்லை அதுலேயே கூட வச்சுட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிங்க. அந்த மிஸ்டர் பீன் ஒரு சீரீஸில் வந்து பண்ணுவார்ல, அந்த மாதிரி ஹேண்ட்பேக்கில் கொண்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். அந்த செடியில் ஊற்றாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இவங்க வந்து பேசவே மாட்டாங்க.
அதாவது மிஸ்டர் பீன் ஒரு எபிசோடு வரும். அதில் வந்துட்டு அவருக்கு அந்த ஃபுட்டு வந்து பிடிக்காத ரெஸ்டாரண்ட் தான் வந்திருப்பாரு. அது பிடிக்கல அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த ஃபுட்டை வந்து தனித்தனியாக பிரித்து அங்கே வச்சிருக்க பூஜாடியில் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்களோட ஹேண்ட் பேக்கில் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சுட்டு இருப்பாங்க. அது செம்மையாக காமெடியாக இருக்கும். அந்த மாதிரி எதாவது பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் வந்து நிற்பாங்க. இவங்க பேச மாட்டாங்க. நான் உனக்கு தெரியாமல், நீ சொந்தக்கார பொண்ணுன்னு தெரியாமல் உங்ககிட்ட விளையாடிட்டேன். இனிமேல் நான் சீரியஸாக தான் இருப்பேன். உங்ககிட்ட அந்த மொக்க ஜோக்கெலாம் அடிக்க மாட்டேன். இந்த மாதிரிலாம் உன்னை கவுக்குற மாதிரி எதுவும் பிளான்லாம் பண்ண மாட்டேன். ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன்னு நான் ஈவினிங் இந்த டைமுக்குள்ளே வீட்டுக்கு வரணும் அப்படி இப்படின்னு அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க. சரி ஓகே அந்த மாதிரியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் ஷாப்பிங் போவாங்க. ரொம்ப நேரம் ஹீரோயின் கத்திட்டு இருப்பாங்க. யாருமே வரமாட்டாங்க. உடனே ஹீரோ வந்து எல்லாரையும் வந்து மிஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். உடனே எல்லாரும் வந்து ஹீரோவுக்கிட்ட ரொம்ப வலிவாங்க. பொண்ணுங்க வந்து இந்த அளவுக்கு இதாக இருக்காங்களா அப்படின்னு நம்மளுக்கு யோசனையாக இருக்கும். அதாவது இவ்வளோ வீக்கானவங்களா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஏன்னா அவர் அப்படி கூப்பிட்ட உடனே அவர் அழகில் மயங்கி எல்லா பொண்ணுங்களும் வந்துட்டு அப்படியே விழுற மாதிரி அந்த மாதிரி தான் காட்டுவாங்க. அது நம்மளுக்கே ஆச்சரியமாக தான் இருக்கும். உடனே ஹீரோயின் கேட்பாங்க, எப்படி எல்லா பொண்ணுங்களையும் நீ இப்படி ஈஸியாக கவுத்துற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன சொல்லுவேன், நீ அழகாக இருக்கான்னு சொல்லுவேன், நீ சொல்கிறத மட்டும் தான் செய்வேன்னு சொல்லுவேன், அந்த மாதிரிலாம் சொன்னாலே போதும் பொண்ணுங்க விழுந்துருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக சொல்லுவார். உடனே ஹீரோயினுக்கு யோசனையாக இருக்கும். நான் வந்து எனக்கு ராமர் மாதிரி இப்போ மாப்பிள்ளை வேணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. நீ உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீ வந்து கடவுள்கிட்ட கேளு, அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு அது சரியாக இருந்தால் கொடுப்பாருன்ற மாதிரி திடீர்னு ஞானம் உதயம் வந்த மாதிரி ஹீரோவும் ஒரு ஐடியா கொடுப்பாரு. இப்போ வந்து அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் வராங்களா, அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோவும் பார்ப்பாரு, இப்போ யார் இங்கே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏன் அவ்வளோ பதட்டப்படுறாரு அப்படின்னா, ஐயோ இவனுமா இந்த கல்யாணத்துக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பதறிட்டு இருப்பார். யாருன்னு பார்த்தா சித்தப்பாவோட பையன் இவர் தான் வந்திருப்பார், ஊர்லேருந்து வந்திருப்பாரு. இவர் வந்து ரொம்ப அந்த பெருமை பேச்செல்லாம் பேசுறதுனால ஹீரோக்கு வந்து இவரை பார்த்தாலே பிடிக்காது. இவன் வேற வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓட பார்ப்பார். ஹீரோயினும் இப்போ இங்கே தான் நின்றுட்டு இருப்பாங்க. சித்தப்பா வந்து ரொம்ப பெருமையாக பார்த்தியா என் பையன் எப்படி இருக்கான் பார்த்தியா, இந்த மாதிரி முடிச்சிட்டான், இதை முடிச்சிட்டான், இவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருப்பாரு. அப்போ தான் ஹீரோட ஃப்ரெண்டு வந்து நின்றுட்டு, டே அவனும் வரானடா உன் சித்தப்பா பையன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஹீரோ முகத்தை திருப்பி காட்டுவார். அவர் பார்த்துட்டு அப்படியே ஷாக்காகி நிற்பார். ஏன்னா கொஞ்சம் மட்டமாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. உடனே வந்துட்டு இப்போ ஹீரோ வந்து கூப்பிட்டு கேட்பாரு. அதாவது அதெல்லாம் ஹீரோயின் வந்து கேட்டுகிட்டே தான் பார்த்துட்டே தான் இருப்பாங்க. அப்போ சித்தப்பா வந்து ரொம்பவே இதாக பேசுவார். இங்கே பற்றியா இன்னும் தான் நீ படிக்கிற, என் பையனை பற்றி எந்த அளவுக்கு வந்துட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இதாக பேசுவார். ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே சித்தி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய வேலை இருக்குது, கல்யாண வேலை, அதெல்லாம் விட்டுட்டு இங்கே என்ன வெட்டியாக பேசிகிட்டு இருக்க, போய் அங்கே போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு ஹீரோவை அங்கேருந்து கிளப்பி விட்டுருவாங்க. அப்போ ஒன்று ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்டே கேட்பாங்க, உன் சித்தப்பா கரெக்டாக தானே கேட்குறாரு, நீ இன்னும் ஏன், அதாவது நம்மளுக்கு விவரம் தெரியாத வயசில் அப்பாவோட கை பிடிச்சி நடக்கலாம், அப்பாவோட சம்பாத்தியத்தை சாப்பிடலாம், இப்போவும் நீ அப்படியே இருக்கே, நீ உனக்குன்னு ஏதாவது வேலை பார்க்க வேண்டியதானே, நீ சம்பாதிக்க வேண்டியதானு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு இவர் ஒரு நல்ல பதில் சொல்வார். என்ன அப்படின்னா, எனக்கு விவரம் தெரியாத வயசில் எங்கள் அப்பா தான் என்னை கையை பிடிச்சி கூப்பிட்டு போனார், அப்போவே அவர் நிழலில் தான் நான் இருந்தேன், இப்போ அவரோட நிழலே இருக்கிறதுக்கு நான் ஏன் வெக்கப்படணும், இதனோட உரிமை தானே அப்படின்ற மாதிரி ஹீரோ அழகாக பதில் சொல்லி முடிச்சிருவார். அதோட ஹீரோயினும் அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷம் தான் பட்டுட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க அவங்க தங்கச்சி இருக்கார்ல, ஹீரோவோட தங்கச்சி, என் அண்ணனை வந்து உமனைசர்னு தானே நீ நினைக்கிற, ஆனால் அவன் ரொம்ப நல்லவன், உனக்கு அவனை பற்றி தெரியாது, போக போக நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னா, இந்த உமனைசர் இதுவே எவ்வளோ பெரிய கெட்ட பழக்கம், ஆனால் அவன் அப்படி தான், ஆனால் அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதோட இப்போ மாப்பிள்ளை இருக்கார்ல, அவர் வந்து வெளியே போகலான்னு சொன்னோன்னே இப்போ எல்லாரும் வெளியே கிளம்புவாங்க. அங்கங்கே பார்க்கும்போது இப்போ இவங்க பார்க்கும்போது ஹீரோயினை பார்த்தோன்னே அந்த பிளாக் கலர் சுடி போட்டுருக்காங்க, முகத்தை திருப்பிட்டு போவாங்க. ஹீரோயின் இப்போ வந்து கேட்பாங்க, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவள் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீ உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட கூட இவ்வளோ கேஷுவலாக பழகுவியா, உனக்கு ஜெலஸாகவே இருக்காதா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்று இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சர்வசாதாரணமாக சொல்லுவார். இதெல்லாம் ஹீரோயின் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாண வேலை நடந்துட்டு இருக்கும். திடீர்னு ஒருத்தர் வந்து சித்தப்பாவோட சட்டையை பிடிச்சிருவாரு. எங்கடா வட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார். இங்கே கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, நான் அப்புறமா கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லும் போது அவர் கேட்க மாட்டார், ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுவார். அண்ணன் தான் ஆறுதல் சொல்லிட்டு இருப்பார். எதுக்கடா இவ்வளோ கடன் வாங்கினேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சில பிஸ்னஸ்க்காக வாங்கினேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, சரி நீ இப்போ இந்த கடனை 3 மாதத்துக்குள்ளே கொடுக்கல அப்படின்னா இந்த பத்திரத்தில் சைன் போடுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருப்பாரு. அதாவது இந்த காசு கொடுக்கல அப்படின்னா இப்போ இருக்கிற வீட்டை எழுதி வாங்குற மாதிரி வந்து சைன் பண்ண சொல்லுவார். சித்தப்பா சைன் பண்ணிடுவார். அப்பா அதாவது அண்ணன் தடுப்பார், இருந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர் சைன் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் நீ மட்டும் தான் சைன் பண்ணுவியா, உன் பையனையும் பண்ண சொல்லுன்ற உடனே, என் பையன் எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பண்ண சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அவர் பையன் வந்து உட்காருவார். அப்பாட்ட என்ன சொல்வார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பண்ண போவார், அதுக்கப்புறம் பண்ண மாட்டார். என்னால் சைன் பண்ண முடியாது, நீ வாங்கி வச்ச கடனுக்கு நான் வந்து சைன் பண்ணணுமா, நான் எப்படி அதை பொறுப்பேற்றுக்க முடியும், இப்போ இதை தூக்கி என் தலையில் நான் போட்டுக்கிட்டேன் அப்படின்னா அது எனக்கு எவ்வளோ ஒரு சுமையாக இருக்கும், எப்போ நான் என் லைஃப்பில் செட்டில் ஆகுறதுன்னு சொல்லிட்டு சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிடுவார். சித்தப்பாக்கு அப்படியே முகமே, அதாவது அந்த பையனோட அப்பாவுக்கு அப்படியே முகம் வாடி போய்டும், என்ன செய்யுதுனே தெரியாது. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. உடனே அண்ணனை வந்து சைன் பண்ண சொல்லுவார். அந்த வந்த வட்டிக்காரு அண்ணன் சைன் பண்ணுவார். உன் பையனாவது சைன் பண்ணுவானா இல்லை அவனும் இப்படி தான் பண்ண மாட்டான்னு கேட்டோன்னே ஹீரோ வந்து உட்காந்துட்டு ஸ்டைலாக சைன் பண்ணி கொடுத்துருவாரு.
இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, செல்லமாக வளர்க்குற சித்தப்பா பையன் வந்து அப்பாக்காக எதுவும் செய்ய மாட்டான். எதுவுமே இல்லாமல் ஒரு பையன் அசால்ட்டாக இருந்தால் கூட அவங்க வீட்டுக்காக அவன் எதை வேணால் செய்வான் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்திருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ இவர் அந்த சைனை வாங்கிட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வில்லன் வெளியே வர பார்ப்பாரு. ஹீரோ வந்து கேட்டை பூட்டி சாவி எடுத்து வச்சிருப்பாரு. யார் அதை பூட்டு வச்சது திறக்கடான்னு சொல்லும் போது திறக்க மாட்டார். இப்போ ஹீரோவை பூட்டிட்டு சாவி எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு அங்கே வந்து அத்தனை பேரையும் போட்டு அடின்னு போட்டு அடிப்பார். எதுக்காக அப்படின்னா, இப்போ நீ வீட்டுக்கு வந்துட்டு நீ வெளியே போகும்போது 4 பேர்ட்டு என்ன சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு வந்த அவங்கக்கிட்ட மிரட்டி அவங்க குடும்பத்தில் எல்லா ஆம்பளைங்கள்ட்டையும் சைன் வாங்கிட்டு வந்தேன்னு பெருமையாக பேசுவேன். இனிமேல் நீ இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த குடும்பத்துக்கு வந்த அவங்க இருக்கிற ஒருத்தன் வந்து அந்த பணத்துக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்கிட்டான், எங்களை அடிச்சு அமைச்சான்னு போய் நீ வெளியே போய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லி அனுப்புவார். இதுக்கப்புறம் உள்ளே வருவார். தம்பிக்கு ஒரு அறையை போடுவார். என்னையவே அடிச்சுட்டே இரு, அப்பாட்ட போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தம்பி வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் அப்பா கிட்ட தான் இப்போ பேசாமல் கோவத்தில் இருக்கானே, அதோட அமைதியாக உட்காந்துருவான். அப்போ தான் ஹீரோ சொல்வார், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்போ அந்த தம்பி என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஒரு வேலையும் உருப்படியாக செய்ய மாட்டாரு. ஆரம்பத்தில் டாக்டர் ஆகணும்னு நினச்சாரு, கொஞ்ச நாள் அந்த வேலையும் விட்டுட்டாரு. இப்போ பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ லாஸ் ஆகிட்டு இருக்காரு. யார் தலையில் எடுத்துக்க முடியும்னு கேட்கும்போது அவர் ஒரு அடியை போட்டு தான் சொல்லுவார், உனக்கு சின்ன வயசாக இருக்கும்போது ஜுரம் வந்துச்சு, அது என்ன பண்ணாலும் சரியே ஆகலை. அவர் கடைசியில் வேண்டிக்கிட்டாரு, உனக்கு குணமானால் இனிமேல் நான் வந்து டாக்டர் தொழிலே விட்டுருவேன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டாரு. அதனால தான் அவர் அந்த டாக்டர் தொழிலிருந்து விட்டார். அதுக்கப்புறம் உன்னோட படிப்புக்கு உனக்காக வந்து அவர் நிறைய கடன் வாங்கினார். அப்படி இப்படின்னு உடனே அந்த தம்பி வந்து அழுவார். அழுதுட்டு அப்பாட்ட மன்னிப்பு கேட்கணுன்ற மாதிரி அவர் கண்ணை துடைச்சிட்டு போவார். ஹீரோ இப்படி சென்டிமெண்ட்டாக பேசுகிறதெல்லாம் ஹீரோயின் சுற்றி அங்கே நடக்கிறத ஃபுல்லாக இதை மட்டும்தான் கவனிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து கல்யாண வேலைலாம் நடக்க ஆரம்பிச்சிடும். சந்தோஷமாக கல்யாணம் இது பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ சித்தப்பா வந்து வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருப்பாரு. எப்படி வர முடியும், என் மகன் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், இந்த மாதிரி பேசிட்டானேன்னு ரொம்ப வருத்தப்படுவார். அதுக்கப்புறம் ஹீரோ எல்லாம் சமாதானம் சொன்னோன்னே இங்கே ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டிலே வந்து இப்போ அப்பா மகனும் வந்து மன்னிப்பு கேட்டு அப்பாவோட காலோடு மன்னிப்பு கேட்டு அவர் வந்து சேர்ந்துருவார். அப்பாவும் மன்னிச்சிருவார். இந்த மாதிரி எல்லாம் சந்தோஷமாக எல்லாம் சேர்றதுனால ஹீரோயினுக்கு ஹீரோவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிட்டே இருக்கும். இப்போ இங்கே ஒரு பொண்ணு வரும். இது யார் அப்படின்னா, ஃப்ளைட்டில் ஹீரோவோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா, அவங்க தான் இவங்க வந்து இப்போ ஹீரோட ஃப்ரெண்டை லவ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெண்டு வந்து ஹீரோ கிட்ட அறிமுகப்படுத்த வருவார், என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு. திரும்பி யாருன்னு பார்த்தா இந்த பொண்ணாக இருப்பாங்க. உன்னை எல்லாரும் பார்த்துட்டு, அப்போ நீ இவங்ககிட்டயா நீ அப்போ எப்படி உன்னை கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து கோச்சிப்பார். உடனே அவரை சமாதானப்படுத்துறதுக்காக ஹீரோவும் ஹீரோயினும் கூட்டிகிட்டு வருவாங்க. நீ கோவமாக இருக்கில்ல, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சமாதானம் ஆகிடுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஐஸ்கிரீம் வாங்க போவார். அந்த டைம் என் ஃப்ரெண்டும் ஹீரோயினும் நின்று பேசுவாங்க. அவன் இப்படி செஞ்சிருக்க கூடாது தான் ஹீரோயின் சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டை பற்றி என்கிட்டயே போட்டு கொடுக்குறீங்களா, அவனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? சின்ன வயசில் எப்போ நான் அவங்க வீட்டில் எங்கள் அப்பா கார் ஓட்டி டிரைவராக இருந்தார். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவன் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. எந்த இடத்துல எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் என்ன தான் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவான் தெரியுமா அவங்களுக்குன்னு அப்படி இப்படின்னு கேட்பாரு. ஹீரோவும் ஐஸ்கிரீம் வண்டியவே தள்ளிட்டு வந்துருவார். அப்படியே ஹீரோயின் இதையும் பார்த்துட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க, அவங்களாம் அந்த ஒரு இடத்துக்கு போவாங்கல்ல, அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே ஆட்டம் போட்டுட்ருப்பாங்களே, அங்கே வந்து நானும் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டு போவார். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பொண்ணுங்களாம் இது யார் யாருன்னு கேட்கும்போது சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். அப்போ உடனே அந்த பொண்ணுங்கள்லாம் உன் சொந்தக்கார பையனை கொஞ்ச நேரம் நாங்கள் தனியாக கூட்டு போகிறோன்னு ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு வந்துருவாங்க. ஏன்னா ஹீரோ அப்படி தானே பண்ணிகிட்டு இருப்பாரு எல்லா பொண்ணுங்ககிட்டையும். அதனால் எல்லா பொண்ணுங்களும் அவர்கிட்ட கையை பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி ரொம்ப இதாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் வந்து தெரியாமல் ஹீரோ அவர் யாருக்கும் ரோஸ் வாங்கிட்டு போவார். அந்த ரோஸ் வந்து ஹீரோட முதுகில் பட்டு அதை கீழே போட்டுட்டு கீழே விழுந்ததை கூட எடுக்காமல் அவர் பாட்டுக்கு போயிட்டு இருப்பார். உடனே ஹீரோ வந்து அந்த ரோஸை எடுத்துருவார். இவங்க கையை பிடிச்சிட்டு இவங்க 2 பேர் இப்படி உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு கோவம் வரும். அவங்க பாட்டுக்கு திரும்பி போயிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ வந்து அந்த ரோஸை கொடுக்கறதுக்காக அந்த ஆளை கூப்பிடுவார். அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து தன்னை தான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பாங்க. இருக்கிற எல்லாருமே என்ன நினச்சிப்பாங்கன்னா, ஹீரோ வந்து லவ் பண்ணுறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து என்ன சொல்லிடுவார்னா, அந்த ரோஸ் அப்படியே கீழே போட்டுட்டு அவன் என் சொந்தக்கார பொண்ணு தான், நாங்களாம் லவ்வெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். ஆனால் ஹீரோ லவ்வை சொல்லுவாரோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எதிர்பார்த்து அவங்க ஏமாற்றம் அடைஞ்சிருவாங்க. அது வந்துட்டு உன்னை இப்போ வெளியே கூட்டு வந்து தனியாக வந்து பேசுவாங்க. இப்போ ஹீரோ கிட்ட அவங்க என்ன கேட்பாங்கன்னா, என்னை ஏன் நீ லவ் பண்ணக்கூடாது, என்னை நீ லவ் பண்ணணுன்னா நான் என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதாவது நான் மற்ற பொண்ணுங்க மாதிரி உங்கள்கிட்ட இதாக பேசணுமா, குட்டி குட்டியாக ட்ரெஸ் போட்டுட்டு சுற்றணுமா, இல்லை உனக்கு கிஸ் பண்ணணுமா, என்ன பண்ண நீ என்னை லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. இப்போ தானே அவங்க ராமர் மாதிரி ஆசைப்பட்டாங்க, இப்போ எப்படி எதுக்காக இந்த மாதிரி மாறினாங்க தெரியல, அந்த மாதிரி கேட்பாங்க. உடனே ஹீரோ வந்து சொல்வார், லவ்னா அந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி புருஷ முன்னாட்டே வாழ்வாங்களா, அதை பற்றி சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஐயோ அதெல்லாம் எனக்கு சரி வராதுமா, அதிகபட்சம் என்னோட ரிலேஷன்ஷிப் வந்து 1 மாதத்துக்கு மேலே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். என் கூட நம்ம 2 பேர் லவ் பண்ணி பார்ப்போம், நான் இப்போ லண்டன்லேருந்து வந்திருக்கேன், நான் திரும்ப லண்டன் போகிறதுக்கு 2 மாதம் இருக்குது, அந்த 2 மாதம் கேப்பில் நம்ம 2 பேர் லவ் பண்ணுவோம், செட் ஆச்சுன்னா ஓகே, இல்லைன்னா ஃப்ரெண்டாகவே இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ரெக்வஸ்ட்டாக பண்ணி கேட்குறதுனால ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீ இப்போ நீ என்னோட லவ்வர் தானே, நான் கிஸ் பண்ணலாமான்னு கேட்கும் போது ஹீரோயின் பலாருன்னு ஓங்கி அறைய விட்டுருவாங்க. இந்த மாதிரிலாம் நீ எதிர்பார்க்கக்கூடாது, எனக்கா தோணும் போது தான் நான் கிஸ் பண்ணுவேன்னு சொல்லிடுவாங்க. அவரும் கன்னத்தில் அடி வாங்கிட்டு அதை பேசாமல் அதை தொடச்சி விட்டுக்கிட்டு அப்படியே சமாதானம் ஆகி அப்படியே வந்து இப்போ கிளம்புவாங்க. கிளம்பிட்டு இருக்கும்போது வந்து ஹீரோயினோட அண்ணன் வந்து இங்கே பார்த்துருவாரு. உடனே இவங்க 2 பேரும் ஐயோ அண்ணன் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு காரில் மறைஞ்சு உட்காந்துட்டு வருவாங்க. அண்ணன் அவர் கண்ணுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மறைஞ்சுப்பாங்க.
அதோட வேகமாக ஒளிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் டிக்கியில் போய் ஹீரோயின் ஒளிஞ்சிப்பாங்க. இப்போ அவர் அந்த பக்கம் அவரை கிராஸ் ஆனோம்னா டிக்கிலேருந்து வெளிப்பக்கமாக வந்து இப்படி சீட்டில் உட்காந்துருவாங்க. இது அவர் கவனிக்கலன்னு நினச்சிப்பாங்க ஹீரோனோட அண்ணன். ஆனால் அவர் அதை பார்த்துருப்பாரு. இப்போ ஹீரோ சொல்வார், அவன் பார்த்துட்டான், வீட்டில் போய் சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு கவலைப்படுவார். சொன்னால் எனக்கு சந்தோஷம் தான், அப்போ தானே நம்ம கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஹீரோக்கு ஐயோ கல்யாணமா அப்படின்ற மாதிரி அவருக்கு பயமாகவே இருக்கும்னு வெளியே சொல்ல மாட்டார். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையிலே எந்திரிச்சு வந்துருவாங்க வீட்டுக்குள்ளே. இவர் ஹீரோ வீட்டுக்கு வருவாங்க. அவங்க வீடு அங்கே தான் இருக்கும். இவங்க இங்கே வந்திருப்பாங்க. யாருக்கும் தெரியாமல் இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஹீரோட ரூம் வரைக்கும் வந்துருவாங்க. வந்துட்டு என்ன ரூமெல்லாம் அவர் தூங்கிட்டு இருப்பார், என்ன ரூமெல்லாம் இப்படி கலைச்சி போட்டு வச்சிருக்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நீ என்ன இங்கே பண்ணுற, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் ஹீரோ. அந்த நேரம் பார்த்து ஹீரோட சித்தி இருக்காங்களா அவங்க வந்திருப்பாங்க. டக்குன்னு இவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, கொஞ்ச நேரம் ஆன்ட்டி கொஞ்ச நேரம் வெளியே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடுவாங்க. சரின்ட்டு அவங்களும் போவாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் தான் யோசிப்பாங்க, என்னது இது நம்மளை வந்து வெளியே போக சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்க சுதாரிச்சுக்கிட்டு நிறைய புக் எடுத்துகிட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி இந்த புக்ஸ் எல்லாம் அவன் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவை கூட்டிகிட்டு வெளியே தான் வந்திருப்பாங்க. ரெஸ்டாரண்ட் வந்திருப்பாங்க. அவங்க ஆரம்பத்துலேருந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறேன்னா, நான் ஃபோர்ஸ் பண்ணனால தான் நீ லவ் பண்ணுறியா, உனக்கு பிடிக்கலன்னா இல்லை நீ சொல்லலாம், அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ இதை வந்து ஹீரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்துருவாரு, என்ன இவங்க 2 பேர் தனியாக கொஞ்சம் பேசுகிறாங்க, லவ் பண்ணுறாங்களோ அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோயினுக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஆனால் அவருக்கு அந்தளவுக்கு ஒன்றும் இருக்காது, கேஷுவலாக தான் அவர் பேசிகிட்டு இருப்பார். அப்போ இங்கே ஒரு பாட்டு வரும். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வீக்லி கேக் வெட்டுவாங்க. அதாவது நம்ம லவ் பண்ண ஆரம்பித்து இன்னையோட 1 வாரம் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஹீரோக்கு கடுப்பாக இருக்கும். அந்த பாட்டில் அவங்க அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை பார்க்க வருவாங்க. எனக்கு நீ ஒரு எஸ்எம்எஸ் கூட பண்ணவே மாட்டேன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சென்ட்ரலில் அவங்க பார்ப்பாங்கல்ல, அந்த கார்ட்டூன் பொம்மையை ஒன்று கொடுப்பாங்க. ஹீரோ ஒன்றே கேட்பார், இந்த பொம்மையெல்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்படியாவது என் ஞாபகம் உனக்கு வரும்ல, இதை பார்க்கும் போதாவது நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு உனக்கு தோணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவார். அப்போ எனக்கு நீ இனிமேல் கால் பண்ணுவேன் கேட்கும்போது, நான் கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் தான் போயிருப்பாங்க. அது கூட ஹீரோட ஃப்ரெண்டு வந்திருப்பாரு. அவர் கூட 2 சும்மா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது கையிலேருந்து தவறி அந்த பொம்மை கீழே விழுந்துரும். ஹீரோயின் ரிட்டன் வந்து பார்க்கும்போது அந்த பொம்மை உடஞ்சிருக்கும். அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். அதை அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. இப்போ ஹீரோ கூட்டு வந்து தனியாக வந்துட்டு பேசுவார், இனிமேல் நான் அப்போல்லாம் பண்ண மாட்டேன், நான் இனிமேல் உனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுறேன், உனக்கு வந்துட்டு கரெக்டான டைமுக்கு கால் பண்ணிவிடுவேன், விடிய உன்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன், நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு பிடிச்ச மாதிரிலாம் இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வைப்பார். உடனே ஹீரோயினும் சமாதானம் ஆகிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஃபேமிலியாக உட்காந்து எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோவுக்கு வந்துட்டு சிக்கன் வைக்கவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உனக்கு தான் சிக்கன் அலர்ஜி ஆச்சுன்னு சொல்லிட்டு மண்டையிலே ஒரு தட்டு தட்டிடுவாங்க. எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. இப்போ சித்த பார்க்கலாம் அப்படியே ஆச்சரியமாக இருக்குது, என்னது இது இப்படி நடக்குது, என்ன நடக்குது இவங்க 2 பேருக்குள்ளே எல்லாரும் ஃபேமிலியே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயினோட வீட்டுக்கு தான் ஹீரோவோட தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணி வரப்போகிறாங்க. நான் உன் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்த உடனே உன்னோட ரூமை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாற்றி வச்சுப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட தங்கச்சி சொல்லுவாங்க. அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணி வந்தோடனே உன்னோட ரூமை எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இங்கே எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. யாருக்குமே என்னன்னே புரியாது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிப்பாங்க. ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். அவர் வெளியே பல வேலைகள் பண்ணாலும் வீட்டில் பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நல்லவர். ஸோ ஃபேமிலி ஃபுல்லாக, ஆனால் அவங்களுக்கு எல்லாம் ஒரு வேளை இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னு ஒரு டவுட் வரும். எல்லாருமே சந்தோஷம் தான் பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஆல்ரெடி முதல் நாளே வந்துட்டு அந்த ஹீரோயினோட அண்ணன் வந்து இவங்க 2 பேரையும் காரில் பார்த்துட்டு இருப்பார்ல, அதை வந்து சொல்லுவார், நேற்று நான் உங்களை பார்த்தேன், நீங்கள் 2 பேர் காரில் வர்றதை அவளை டிக்கியில் வச்சு ஒழிச்சு கொண்டு வராத, தைரியமாக வந்து காரில் முன்னாடியே கூட்டுவா, நீங்கள் 2 பேர் நல்லா இருப்பீங்க அப்படி இப்படின்னு அவர் விஷ் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சி வந்து ரொம்ப ராசியானவ, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அதாவது என் தங்கச்சிக்கு அப்புறம் தான் உன் தங்கச்சியே எனக்கு அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து சொல்லிட்டு இருப்பார். இப்போ வீட்லேயே வந்து எல்லாருக்குமே இவங்க 2 பேர் கல்யாணத்தை வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஹீரோயினுக்கு செம்ம சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் 2 பேர் வீட்லேயும் வந்து சம்மதம் சொல்லிடுவாங்க. ஆனால் ஹீரோக்கு வந்து இதில் சுத்தமாக விருப்பம் இருக்காது. ஹீரோட ஃப்ரெண்டு வந்து இப்போ ஜாலியாக வந்து கேட்பார், என்னடா சைலண்ட்டாக இருந்துகிட்டே வந்து கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. நான் எங்கடா கொண்டு வந்தேன், எல்லாம் அவதாண்டா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ சொல்லுவார். என்னடா சொல்கிற, என்னடா இப்படி பேசுகிறேன்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லைடா அப்படின்னு. என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்கு, 2 குடும்பமும் சேர்ந்து கல்யாணம் பேசிகிட்டு இருக்கு, இப்போ விருப்பம் இல்லைன்னு சொன்னால் என்னடா அர்த்தம், அப்போ உங்கள் 2 பேருக்குள்ள எதுவும் ப்ராப்ளம்னா பேசி தீர்த்திருக்க வேண்டியதானடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு கேட்பாரு. இல்லைடா எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவள் என்னமோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போடணுங்கிறா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி தலை வாரணுங்கிறா, அவளுக்கு எஸ்எம்எஸ் பண்ணணும், ஃபோன் பண்ணணும், அவளுக்கு பயந்து வாழ்கிற மாதிரி இருக்குடா, அது மாதிரி வந்து வீக்லி ஆனால் கேக்கு வெட்டுறா, ஒரு பொண்ணுங்களையும் பார்க்க விட மாட்டா, எனக்கு என் சுதந்திரமே போன மாதிரி இருக்குது, என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியலடா, அவள் கூட இருந்தாலும் எனக்கு மூச்சு திணற மாதிரி இருக்குது, அந்த லவ் ஃபீலே அவள் மேலே எனக்கு வரவே இல்லைடா, அவள் என்னை எப்படி பாடாப்படுத்துறா, எனக்கு சுத்தமாக இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, நான் அப்பவும் சொன்னேன் இந்த மாதிரிலாம் கிட்ட வீட்டில் வந்து நம்ம விஷயங்கள் இப்போ தெரிய வேணாம் நான் சொல்கிறேன், அப்போ வந்து பக்கத்தில் நின்று பேசிக்கிட்டு இப்படி வலிஞ்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தாரா, அப்போ எல்லாருக்கும் டவுட் வரதானே செய்யும், அதனால தான் இப்போ பாரு கல்யாணம் வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்பட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையும் ஹீரோயின் வந்து நின்று கேட்டுருவாங்க. அவங்களுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடும். இப்போ அப்படியே அவங்க போய் அங்கே ஹாலில் போய் உட்காந்துருவாங்க. ஹாலில் அப்போ இவரும் கேட்பாரு, ஃப்ரெண்டும் கேட்பாரு, இவ்வளோ விஷயம் இருக்குன்னா வெளிப்படையாக நீங்கள் பேச வேண்டியதானு கேட்கும்போது அப்படியே சமாளிச்சுட்டு இங்கே வருவார்.
இப்போ பொண்ணோட அப்பாலாம் என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, என்ன மாப்பிள்ளை என்ன நல்லபடியாக ஒரு கல்யாணத்துக்கு வந்து இப்போ 2 கல்யாணம் ஒரே நேரத்தில் முடிவாயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க போங்க அப்படி இப்படின்னு. உடனே பொண்ணு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹீரோயின் நான் தான்ப்பா அவனை இம்ப்ரெஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லாரும் இப்போ ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு எல்லாருடையுமே பேசிடுவாங்க ஹீரோ கிட்ட. என்ன உனக்கு பிடிக்கல, நான் உன் மேலே அளவுக்கு அதிகமாக அன்பாக இருக்கிறது உனக்கு அது தொந்தரவாக இருக்குல்ல, வீக்லி நான் உன் மேலே வச்ச அன்புக்காக தான் அந்த நான் கேக் கட் பண்ணது, அது உனக்கு பிரச்சனையாக இருக்குதா? அது மட்டும் இல்லாமல் ஹீரோ சொல்லியிருப்பாரு, ஒரு கிஸ் கூட பண்ண விட மாட்டா இவளை என்னடா லவ்வருன்னு சொல்கிறதுன்னு கேட்பாரு. அதை வந்து இவங்க கேட்டிருப்பாங்க. சொல்லுவாங்க, நீ சில எதிர்பார்ப்புகளை என் மேலே வச்சிருக்கலாம், அதை நான் செய்யாததுனால வந்துட்டு அது லவ் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அது அப்படிலாம் பண்ணாதான் லவ், இல்லாட்டி லவ் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? நம்மளுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னு தானே நினச்சேன், அது ஏன் உனக்கு புரியல? நீ மற்ற பொண்ணுங்கள்கிட்ட பேசுகிறத வந்து என்னால் ஏற்றுக்க முடியல, நான் பொசசிவாக இருந்தது உனக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்கா? இனிமேல் நான் அந்த மாதிரிலாம் பண்ணுறதா இல்லை, நான் வந்து 2 மாதம் முடிஞ்சிருச்சு, நான் திரும்ப லண்டனுக்கே கிளம்புறேன், நீ உன் இஷ்டப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு ஊருக்கு போயிடுவாங்க. இப்போ ஹீரோ தூங்கிட்டு இருப்பார். அவருக்கு ஹீரோயின் பேசினதா கனவா வந்துட்டே இருக்கும். அவருக்கு நிம்மதியாகவே இருக்காது. மறுநாள் எந்திரிப்பார். வீட்டில் யாரும் எந்த இதுவுமே அவர் கேட்க மாட்டாங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடஞ்சி போன பொம்மையை எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருவார். இப்போ அதை ஒட்ட வச்சுட்டு இருப்பார். இப்போ ஹீரோவோட தங்கச்சி மாப்பிள்ளை இருக்கார்ல, அவர் வந்து ஆறுதல் சொல்லுவார். ஏன் அப்படின்னா, ஹீரோயின் இங்கே இருக்க வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியல, இப்போ ரொம்ப வெறுமையாக இருக்க மாதிரி இருக்குன்னு ஹீரோ சொல்லுவார். அதுதான் வந்து ஹார்ட் பிரேக்குன்றது, நீ அவளை லவ் பண்ணுற, நீ போய் அவளை பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையும் சொல்லுவார். அதாவது ஹீரோயினோட அண்ணன் சொல்லுவார். இப்போ ஹீரோவும் சரி ஹீரோயினை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிடுவார். அதான் இதுக்கு பேர் தான் காஸ்ட்லி லவ். அதாவது நம்ம நினச்ச உடனே, அதாவது லண்டனுக்கு போக முடியுது பார்த்தீங்களா லவ் பண்ணுறதுக்காக கூட, அதான் காஸ்ட்லி லவ்னு சொல்கிறது. இப்போ அப்பாவும் வந்து பிள்ளைங்களுக்காக எல்லாமே செய்வார். இவர் இப்போ லண்டன் கிளம்புனது வீட்டில் யாருக்குமே தெரியாது. அப்பாட்ட மட்டும் சொல்லிட்டு டிக்கெட் போட்டு அவர் கிளம்பிடுவார். ஏன்னா அப்பாவை தான் அவர் டிபெண்ட் பண்ணி இருக்காரு. இந்த மாதிரிலாம் பெற்றவங்க செஞ்சால் பிள்ளைங்க சந்தோஷப்படுறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நோ சொல்லிட்டா கூட அப்பாலாம் வில்லனாக போயிடுறாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து ஹீரோ வந்து அங்கே லேண்ட் ஆகிட்டியாப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்பா வந்து சொல்வார், அங்கே ஒருத்தர் நான் சொல்லியிருக்கேன், அவர் உன்னை பார்த்துப்பாரு கொள்வார் அப்படி இப்படின்னு சொல்லுவார். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் வீட்டுக்கு தான் வருவாங்க. ஹீரோயினோட சித்தப்பாவுக்கு வந்து இவர் தான் அந்த ஆள், அதாவது ஹீரோன்றது தெரியாது. ஹீரோயின் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஹீரோட சித்தப்பா வந்து ரொம்ப கோவப்படுவார். இந்த மாதிரி என் பொண்ணை வந்து லவ் பண்ணி, அதாவது இந்த மாதிரி நம்ப வச்சுட்டு இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் பொண்ணுங்களோட லைஃப்பில் விளையாடுறானா, அவன் கையில் கிடச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறதுனால ஹீரோயின் வந்து ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்த மாட்டாங்க. இவர் வேற ஒரு ஆள் மாதிரி வந்து இப்போ தான் அந்த நாட்டுக்கு நான் புதுசாக வந்திருக்கேன் அப்படின்னோடனே, அப்படியா சரி சரி வா எங்கள் வீட்டில் வந்து இரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பாவும் கூப்பிடுவார். இவரும் வந்து வீட்டுக்கு வருவார். அப்படியே 2 பேரும் பேசும்போது ஹீரோ வந்து சமாதானம் சொல்லுவார். அதெல்லாம் ஹீரோயின் வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. நான் திருந்திட்டேன்னு சொல்லுவார். இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை, இப்போவே என் லைஃப்பை விட்டு நீ போயிடு, இப்போவே நீ போயிட்டீன்னா எனக்கு வலியும் வேதனை வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ வந்து அது கேட்க மாட்டார். எப்படியாவது தான் லவ் வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிடுவார். அப்போ ஹீரோ வந்து நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஹீரோயினோட சித்திக்கு வந்து கொடுக்கும்போது எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுன்னு வாய் மட்டும் தான் சொல்லும். ஆனால் கொடுங்க எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாகவே வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பாப்பா கூட இருக்கும். அதை வச்சு ஒரு சின்ன காமெடிலாம் வந்துட்டு இருக்கும், கார்ட்டூன் காமெடி, அதுவும் நல்லா தான் இருக்கும். அப்போ ஹீரோயினுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு. அதை அவங்க வாங்க மாட்டாங்க. அதை வந்து நைட் டைமில் ஹீரோ இல்லாத நேரத்தில் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போ தான் ஹீரோ வந்து கேக் வாங்கிட்டு வருவார். அந்த கேக் பார்த்தீங்கன்னா, இன்னையோட எனக்கு நீ லவ் யூ சொல்லி வந்துட்டு 1000 நாள், அதாவது 1000 பாருங்க, 100 நாள் ஆகுது, 100 நாள் ஆகுது, அதான் கேக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். உன்னை ஹீரோயின் வந்து அந்த பொம்மையை உடைக்க போவாங்க. அதை உடச்சிடாத, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒட்டணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். தெரியுதா, உடஞ்சது, அதாவது நல்லா இருக்கிறது உடஞ்சிடுச்சுன்னா திரும்ப ஒட்டினாலும் அது பழைய மாதிரி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயின் வந்து கோவப்படுவாங்க. அதோடு சரின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாலும் இவங்க நம்பவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். சரி அவங்க மனசில் உள்ள வேதனை குறையட்டும்னு சொல்லிட்டு ஹீரோவும் எப்பவும் போல் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ அந்த பொம்மையை வந்து அவர் வச்சு பார்த்துட்டே இருப்பார் அவர் பாட்டுக்கும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் போகிற இடத்துக்குலாம் போவார். இங்கே ஒருத்தர் இருப்பார். இவர் வந்து ஹீரோயின் கிட்டே வம்ப வளர்ப்பார். உடனே ஹீரோ வந்து சண்டை போட போவார். இப்போ நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத, உன் கூட இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளும் அவமானங்களும் தான் வந்துகிட்டு இருக்கு, மரியாதையே இருக்க மாட்டேங்குது, இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டி விட்டுருவாங்க. அங்கே சண்டை வர வேண்டியது வராமல் போயிடும். இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ வம்பு வளர்த்தாரில் இவரோட லவர் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். அது இவருக்கு தெரிஞ்சோன்னு வந்து அடிக்க வரும்போது அவர் சொல்லுவார், ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் லண்டனில் தானே இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை யாருக்கும் பிடிக்காது, இந்த ஜென்ஸுக்கும். ஏன் அப்படின்னா பொண்ணுங்கள்லாம் அவர் பின்னாடியே போகிறாங்க, எல்லாரும் அவரை தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி, இவன் பெரிய உலக அழகன்டா, இவனை பார்த்தனுடைய பொண்ணுங்கள்லாம் விழுந்துருவாங்க பாரு அப்படி இப்படின்னு சொல்லி தான் இவர் வம்பு வளர்த்து ஹீரோயின் கிட்டே வம்பு பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து தடுத்ததுனால சண்டை இல்லாமல் போயிடும். இப்போ இவரோட லவர் கிட்ட வந்து இவர் வந்து கொஞ்சம் பேசிட்டு இருந்தால் அதை ஃபோட்டோ எடுத்து இவர் நம்பருக்கு அனுப்பி விடுவார். அதை பார்த்தோன்னா அவர் வந்து சண்டை போட வருவார். இப்போ நீ எதுக்குடா எல்லாருக்கிட்டையும் பேசினது பார்த்தா ஏன் லவர்கிட்டையும் வந்து பேசுறியான்னு. உடனே அவர் என்ன சொல்கிறார், அப்படி தானே ஏன் லவர்கிட்ட நீ வந்து வம்பு பண்ணும்போது எனக்கு இருக்குன்னு. உடனே வந்து இவங்க ஹீரோவுக்கு வந்து சொல்லுவார் இவர்கிட்ட, உனக்கு என்னால் எந்த நிம்மதியும் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போவார். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க. அந்த மாப்பிள்ளை வந்தோடனே வேணும்னு ஹீரோக்காக அவங்க வந்து பிடிக்காட்டி சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோவை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ தான் தெரியும்
சித்தப்பா தான் அந்த மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்திருப்பாரு. அவர் ரொம்ப பணக்காரன்னு பார்த்தா அவர் வந்து அங்கே ரொம்ப ஏழ்மையான ஒரு இதில் தான், அதாவது ஒரு மிடில் கிளாஸாக தான் இருப்பார். அது கடைசியில் அந்த விஷயம் தெரிஞ்சோன்னு சித்தப்பாக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும். இப்போ இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பிரச்சனை பண்ணாங்களா, அந்த பசங்க வந்து ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஹீரோவை போட்டு அடின்னு அடிப்பார். ஹீரோ வந்து பதிலுக்கு அடிக்க மாட்டார் ஃபஸ்ட்டு. எதுக்கு அப்படின்னா, ஒரு வேளை நீ உனக்கு வந்து அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க அந்த சண்டையில், இப்போ நீ வழியில் இருக்க உன் லவரை விட்டு பிரிஞ்சு, அதனால் உன்னை நான் அடிக்க விருப்பப்படலன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபஸ்ட்டு சொல்லுவார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அடி வாங்கிட்டு திரும்ப அடிக்க ஆரம்பிச்சிருவார். கடைசியில் ஒருத்தன் வந்து பாட்டில் எடுத்து ஹீரோவை தலையில் அடிச்சிருவான். அப்போ ஹீரோவுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி மயக்கமாயிருவார். அவர் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது ஹீரோயின் ரொம்பவே பதறுவாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்துட்டு அதோட ஹீரோவும் சரியாகி வந்துடுவார். ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அம்புஜம் ஊர்கா, அவங்க வந்துட்டு ஒரு லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க லவ்வில் ஒரு ப்ராப்ளம் வரும். அதையும் ஹீரோ சேர்த்து வச்ச உடனே இவன் ரொம்ப நல்ல பையன், இவனை லவ் பண்ணடி அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியா போகும். இப்போ இவருக்கு அடிபட்டிருக்கு அப்படின்ற உடனே இப்போ எல்லாரும் பார்க்க வருவாங்க. ஹீரோயினோட அப்பா அம்மாலாம் இப்போ ஊரில் தானே இருக்காங்க இந்தியாவில். ஹீரோயினை பார்க்க வருவாங்க. இனிமேல் நீங்கள் இருக்க வேண்டாம், கிளம்பி ஊருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் இவங்க தானே ஹீரோயினோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் நல்ல பையன்டி, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏம்மா எதுமா நல்ல பையன்னு சொல்கிறேன், நான் பண்ணுறதெல்லாம் அவனுக்கு டார்ச்சராக இருக்கும் போது அதை என்கிட்ட ஓப்பனாக சொல்லியிருக்கலாம்ல, நான் எத்தனை தடவை கேட்டிருப்பேன், நான் பண்ணுறது நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறேன்னா, நான் என்னை லவ் பண்ண சொல்லி உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு கேட்டிருக்கேன்ல, அவன் வெளிப்படி என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க பாருங்களேன், அது அட்டகாசமாக இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 30 வருஷம் ஆகுது எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆகி, 30 வருஷமாக நான் காஃபி போட்டு கொடுத்துட்ருக்கேன், ஆனால் ஒரு நாள் கூட அவர் அந்த காஃபியை குடிச்சதே கிடையாது, அவர் செடியில் தான் ஊத்துறாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னு சொல்லு. அதாவது ஆரம்பத்தில் அவங்க வரும்போது அவங்க காஃபி கொடுப்பாங்க, இவர் கொண்டு போய் செடியில் ஊற்றுவார்ல, அதை தான் இவங்க சொல்லி காட்டுறாங்க. எப்படின்னா, அந்த காஃபி அவருக்கு பிடிக்கலன்றது எனக்கு தெரியும், அவர் அதை குடிக்காமல் செடியில் ஊற்றி தான் அந்த செடியெலாம் வீணாக போனதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் அதை என்கிட்ட சொன்னால் நான் வந்து எங்கே வருத்தப்படுவணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்லாமல் 30 வருஷமாக இப்படி பண்ணிகிட்டு இருக்காருன்னு அவங்க அதை பெருமையாக சொல்லுவாங்க. உடனே ஐயோ நம்ம பண்ண திருட்டு வேலையெல்லாம் வெளியே தெரிஞ்சு சொல்லும்போது இவர் ஒரு முகத்தை ஒரு மாதிரி வச்சுப்பார். இப்போ நான் என்ன எனக்கு நம்மளுக்கு பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஏம்மா 30 வருஷமாக இந்த மாதிரி ஒரு காஃபி போட்டு கொடுத்ததுக்கு அதை 3வது அட்டம்ப்ட்லேயே வந்து அதை சரி பண்ணி கொடுத்துருக்கலாம்ல, அப்படித்தானே நம்மளுக்கு தோணும். அந்த மாதிரி தான் இருக்கும். அவரும் பாவம் போல் உட்காந்துக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி தான் ஹீரோவும் அவன் மனசில் உள்ளது அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணது தப்பா, அது எப்படி தப்பாகும், அதெல்லாம் விட்டுரு, அவன் நல்ல பையன், அவனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒன்று ஹீரோயினோட மனசும் வந்து மாறிடும். சரின்னு சொல்லிட்டு இப்போ போகலான்னு பார்க்கும்போது ஹீரோ கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பார். ஹீரோவை பார்க்க வருவார். அங்கே ஹீரோவை பார்க்க ஹீரோயின் வருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வழக்கம் போல் ஒரு லேடி கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டில் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் அந்த பொண்ணு தான் இருக்கும். ஹீரோயினுக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் நேரம் கூட நீ தனியாகவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு படாரன்னு ஒரு அறைவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த லேடியை தான் அறைவாங்க, ஹீரோ அறைய மாட்டாங்க. ஒன்று ஹீரோ என்ன சொல்வார்னா, அவங்களுக்கு கல்யாணம் இன்விடேஷன் கொடுக்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு பாவமாக சொல்வார். உடனே ஹீரோ வந்து சாரி அப்படின்னு ஹீரோயின் வந்து சாரின்னு சும்மா பேருக்கு சொல்லிட்டு திரும்பிப்பாங்க. உடனே பத்திரிக்கை கொடுக்க வந்தாங்களே, அவங்க பத்திரிக்கையை பிடுங்கிக்கிட்டு போயிடுவாங்க அவங்க பாட்டுக்கும். அது ஒரு இதாக காமெடியாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் வந்து நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா, எப்போ தான் என்னை புரிஞ்சிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு கிஸ் பண்ணுவாங்க. உடனே அப்படியே ஹீரோ அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டுருவார். இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எனக்கு தோணும் போது தான் கொடுப்பேன்னு சொன்னால இப்போ தான் எனக்கு தோணுச்சுன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அப்படியே லவ் பண்ணி அப்படியே சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ அவங்க மேலே ஹக் பண்ணிகிட்டே கேட்பாங்க, இதுக்கு மேலே நீ எந்த பொண்ணுக்கிட்டே இந்த வலிஞ்சிட்டுலாம் பேச மாட்டில்ல, எனக்கு உண்மையாக தானே இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. சத்தியமாக இனிமேல் எந்த பொண்ணுக்கிட்டையும் நான் வலிஞ்சு பேச மாட்டேன், எந்த பொண்ணையும் வந்து இது மாதிரி நான் பண்ண மாட்டேன், நீ மட்டும் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுவார். ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ அங்கே ரொம்ப நேரம் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு போகாததுனால வந்து ஏர்போர்ட் போலீஸ் இருக்காங்களே, அவங்க வந்து நின்றுட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அது லேடி போலீஸாக வர வந்து நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஹீரோ மேலே நம்பிக்கை வந்துடும்ல, சரி நீ அவங்கள்ட்ட போய் என்னன்னு பேசிட்டு வா, அப்படி நம்ம காரில் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புவாங்க. இப்போ ஹீரோவை பார்க்கும்போது அந்த லேடி போலீஸ் இருக்காங்களே, அப்படியே அவங்க கண்ணாடியை கழட்டி ஒரு மாதிரி ஸ்டைலாக போடுவாங்க. ஹீரோவுக்கு வந்து திரும்ப அவர் பண்ண வேலைங்க தான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரும். உடனே ஒரு பேக்கெட்லேருந்து கண்ணாடி எடுத்து ஸ்டைலாக போட்டுப்பார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹீரோயின் வந்து கிஸ் பண்ணி லவ் ப்ரப்போஸ் திரும்பவும் பண்ணியிருக்காங்க. இவருக்கு இழந்து போன காதல் திரும்பவும் கிடச்சிருக்கு. அந்த சந்தோஷம் ஒரு 10 நிமிஷம் கூட நீடிக்காத மாதிரி திரும்ப திரும்ப இந்த பொண்ணுக்கிட்ட அதே இதை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரியே அப்படியே ஸ்டைலாக கண்ணாடியை போட்டுக்கிட்டு வந்து அவங்கக்கிட்ட எப்போ இருக்க மாதிரியே வருவார். அப்போ ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட அவங்க நடிச்சிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்களும் வேணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து மிஸ்டர் மஜ்னு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. மஜ்னு வந்து லைலா மஜ்னு வந்து நிஜமான லவ்வர். அவர் லைலா மஜ்னு ஸ்டோரி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதை கேட்குறதுக்கு. அவர் வந்து உண்மையாகவே லைலாவை லவ் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி ஒரு பேரை வந்துட்டு மிஸ்டர் மஜ்னு இந்த படத்துக்கு வச்சதுக்கு பதிலாக இந்த படத்துக்கு பெஸ்ட்டான நேம் எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ப்ளேபாய் அப்படின்னு வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து அது பர்ஃபெக்டாக பொருத்தமாக இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. மற்றபடி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ரியல் லைஃபுக்கு வந்து செட் ஆகாத மாதிரி தான் இருக்கும். எனவே இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் உங்களை சந்திக்கிறேன்.